ஸ்ரீ ரமண பகவான் அருளி செய்த அக்ஷரமண மாலை பார்த்துன்னு வரோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாட்டு, உனையே மாற்றி ஓடாதுளத்தின் மேல் உறுதியாயிருப்பாய் அருணாச்சலா அப்படிங்கிற பாட்டு. உனையே மாற்றி ஓடாது உளத்தின் மேல் உறுதியாயிருப்பாய் அருணாச்சலா. இந்த பாட்டோட நேரடி அர்த்தம்னு பார்த்தோம்னா, அருணாச்சலா, என் மனசு அதை வசப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய உன்கிட்ட இருந்து தப்பிச்சு, அதாவது உன்னை ஏமாத்திட்டு ஓடாதபடி நீ அது மேல உறுதியா அமர்ந்து அதை காக்கணும் அப்படிங்கறத இந்த பாட்டோட பொருள். இத பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தோம்னாக்க, ஸ்ரீ ரமண பகவான் அவர்கிட்ட இருக்கிற உள்ளமானது அருணாச்சலத்தோட அருட்சக்தியினால அப்படியே உயர்ந்த நிலையில அவரோட அதுவாவே இருந்தது. அப்படி இருக்கும்போது வாசனா பலத்தாலையும் வேற எதனாலேயோ தன் நிலையிலிருந்து நழுவி கீழே இறங்காம இருக்கும்படி நீதான் காப்பாற்றணும் அப்படின்னு அருணாச்சலனையே வேண்டிக்கிறார். அதாவது உன்னையே மாற்றி அப்படிங்கிறத இங்க உன்னை ஏமாற்றி அப்படின்னு நம்ம பிரிச்சு பார்க்கணும். நாம இப்ப இருக்கக்கூடிய நிலைதான் பகவான் நமக்கு சுட்டி காட்டுறார். என்ன நிலை அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப இந்த அக்ஷரமண மாலையை உத்து படிச்சுட்டு பார்த்துட்டே வந்தோம்னாக்கா ஒரு விஷயம் நமக்கு நன்னா புரியும். என்ன அப்படின்னா, ரமண பகவான் எப்பவுமே நம்ம அந்த உயர்ந்த நிலையில தான் நீ இருக்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டே வருவார். அதை நம்ம கவனிச்சுட்டே வரணும். அதாவது ஆத்ம வஸ்துவோட தான் நீ இருக்க, அதை விட்டு நீ கீழே இறங்கிடாத அப்படின்னு பாடுறார். இங்கேயும் கவனிக்கும் போது ஓடாது உளத்தின் மேல் உறுதியாயிருப்பாய் அப்படிங்கிற வரிகள்ல அந்த மனசானது, அதாவது நம்ம கீழே இறங்கிட்டதாவும் திருப்பி மேல போய் அங்க அமரணும்னு அவர் சொல்லல. அதாவது ஞானிகள் நழுவி விட போற அப்படிங்கறதுதான் எச்சரிக்கை பண்ணிட்டே இருக்கா. ஆனா நம்ம நழுவிட்ட மாதிரி இருக்கு. சரி, அப்படி நழுவிட்டா என்ன பண்றது அப்படிங்கறதுக்கும் ரமண பகவான் ஒரு சின்ன நிகழ்ச்சி மூலமா நமக்கு விளக்கம் கொடுக்கிறார். ஒரு சமயம் பகவான் ஸ்ரீ ரமணர் கிட்ட ஒரு சாதகர் வரார். அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். பகவானே, இந்த மனசு தானாவே போய் அந்த ஆத்மஸ்தானத்துல போய் உட்கார்ந்துக்க கூடாதா அப்படின்னு ரொம்ப இயலாமையும் சோகத்தோடையும் கேட்கிறார். பகவான் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கார். அவர் பக்கத்துல ஒரு அணில் நிறைய குட்டி போட்டிருந்தது. அந்த குட்டி அணிலாம் இங்கே அங்கே தலையை தூக்கின்னு ஓட ஆரம்பிச்சது. மகரிஷி அது ஒவ்வொன்னா எடுத்து எடுத்து சின்ன குடுவையில எடுத்து பத்திரமா வச்சு அதுக்கு உணவும் கொடுத்தார். இத பார்த்துட்டு இருந்த அந்த சாதகருக்கு முகம் மலர்ந்து போச்சு. அவருக்கு புரிஞ்சுடுத்து. பகவான் புரியறதா அப்படிங்கிற மாதிரி பார்த்தார். என்ன விஷயம்னா, இந்த அணில் குஞ்சுகளுக்கு நாம வெளியில போனா நம்மள பூனையோ இல்ல வேற பிராணியோ கொத்தி தூக்கிட்டு போயிடும்னு தெரியாது. அதுக்கா அந்த விவேகம் வரத்துக்கு வரைக்கும் நாம தான் அதை உள்ள போட்டுட்டே இருக்கணும். அது மாதிரிதான் மனசுக்கும். வெளியில போறதுனால துக்கம் வருங்கிற விஷயம் மனசுக்கு தெரியாது. மனசுக்கா அது தெரியற வரைக்கும் நாம தான் அதை வெளியில இருந்து உள்ள பிடிச்சு போட்டுட்டே இருக்கணும் அப்படிங்கறத ரொம்ப எளிமையா இந்த சம்பவத்து மூலமா அந்த சாதகருக்கு விளக்கி கொடுத்தார் பகவான். இப்படிதான் குருநாதர்கள்லாம் நம்மள அப்படியே உலுக்கிடுவா. பாகவதத்துல ஏகாதச ஸ்கந்தத்துல 24 குருமார்களை தத்தாத்ரேயர் யது மகாராஜாக்கு சொல்ற மாதிரி ஒரு கதை வரும். அந்த கதைய உத்தவ சுவாமிக்கு கிருஷ்ண பரமாத்மா எடுத்து சொல்வார் ஸ்ரீமத் பாகவதத்துல. அதுல ஒரு முக்கியமான கதை ஒரு பருந்தோட கதை. இது ரொம்ப முக்கியமான கதை. அதாவது ஒரு அடர்ந்த கானகத்துக்குள்ள பலவிதமான பறவைகள் பறந்துட்டு இருக்கு. அப்போ இவரோட பார்வை சட்டுன்னு ஒரு பருந்து மேல நிக்கிறது. பருந்து இத்தனை தாழ்வா பறக்கிறதேன்னு ஆச்சரியமா பாக்குறார். அடுத்த கணம் காக்கைகள் கூட்டம் அப்படியே அந்த பருந்த நோக்கி வந்துட்டு இருக்கு. பருந்த சூழ்ந்துக்கிறது. பருந்து யோசிக்கிறது, ஏன் நம்ம இப்படி நம்மள சுத்தி இத்தனை காக்கைகள் வருது, நம்மள ஏன் தாக்குறது, நமக்கும் அதுக்கும் எந்த ஒரு பகையும் இல்லையே, நம்ம ஒன்னும் அதுக்கு எதிரி இல்லையே, அப்படி இருக்க நம்ம என்ன தப்பு பண்ணினோம் அப்படின்னு யோசனை பண்ணித்தான் அந்த பருந்து.
மெல்ல தன் காலில் கவ்வின்னு இருக்கக்கூடிய அந்த மாமிச துண்டை கீழே போட்டுடுத்து. சட்டுன்னு எல்லா காக்கைகளும் மரத்துல இருந்து பூமியை நோக்கி பறக்க ஆரம்பிச்சுடுது. பருந்துக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆஹா, இத்தனை நேரம் இந்த மாமிச துண்டத்துக்காகவா என்ன சூழ்ந்துட்டு வந்தது? அதுக்குத்தான் என்ன இவ்வளவு அலக்கழிச்சதா? இப்ப கீழே விழுந்த மாமிசத்தை எடுத்துக்கத்தான் இத்தனையும் பறக்கிறதா அப்படின்னு பருந்து நினைச்சுட்டதான். அப்படி நினைச்சு அந்த பருந்து இவரையும் தத்தாத்திரேயரையும் ஒரு பார்வை பார்க்கறது. அந்த பார்வையே நிறைய விஷயங்களை அவருக்கு சொல்லி கொடுத்ததாம். என்ன விஷயம்னா, இந்த பருந்தோட மாமிசங்கிறது நம்மளோட உடம்ப குறிக்கிறது. எப்படி அந்த பருந்து அந்த மாமிசத்தை தன்னோடதுன்னு அபிமானத்தோட இருந்ததோ, அதே மாதிரி இந்த மாமிசத்தால ஆன இந்த உடம்ப நான் அப்படின்னு நம்ம நினைச்சு அதுல மயங்கி போய் கிடக்கும். இந்த மாமிசத்தை சாப்பிட்டதும் துக்கம், ஆசை, பயம் அப்படின்னு அந்த காக்கைகள்லாம் நம்மள நோக்கி வரத்தான் பண்ணும், அதை கொத்துறதுக்காக. இந்த மாமிசம் நிறைஞ்ச சரீரம் நான் இல்லை அப்படிங்கிற ஞான தெளிவு எப்ப வருதோ, எப்ப அந்த சரீரத்தை விடணும்னு நினைக்கிறோமோ, இந்த உடம்பு நான் இல்லைன்னு நினைக்கிறோமோ, இந்த ஆத்மாதான் நான்கிற ஞானம் அப்படிங்கிறது நமக்கு உதயமாறதோ, அப்ப இந்த உடம்பு இருந்தா என்ன, இறந்தா என்ன அப்படின்னு தோன்ற நிலைக்கு வரும். அப்போ இந்த ஆத்மா ஞானஸ்வரூபமானது, அதுதான் சத்தியம், அது எதோடையுமே சம்பந்தப்படல அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அப்ப யது மகாராஜா கேக்குறான், அப்ப நான் என்ன செய்யணும் குருதேவா அப்படின்னு தத்தாத்திரேய சுவாமியை பார்த்து கேக்குறான். நான் உடம்புங்கிற மாமிசத்தை கீழே போட்டுட்டு எப்படி போடுறது அப்படின்னு கேக்குறான். அப்போ தத்தாத்திரேய சுவாமி விளக்கமா சொல்றார், இது சரீரத்தை கீழே விடுறது இல்ல, நான் இந்த சரீரம்ங்கிற அபிமானத்தை விட்டு விடுறது தான் அப்படின்னு சொன்ன உடனே திருப்பிய ராஜாக்கு சந்தேகம் வருது. அதுதான் எப்படி குருதேவா, அந்த இடம் தான் எனக்கு புரியல அப்படின்னு கேட்கிறார். இந்த சரீரம் நான்கிற அபிமானம் யாருக்கு எழுந்துக்கிறதுங்கிறத அந்த பார்வையை உள்ளுக்குள்ள செலுத்தி பாரு. முதல்ல பூர்வ வாசனைகளால மனசு குதிக்கும். நமக்கு எத்தனை மெமரிஸ் இருக்கு, அப்படி இருக்கும்போது மனசு குதிக்கும். அதை பதறாம பார்க்கணும். மெல்ல மெல்ல அப்படியே பார்த்துட்டே வந்தோம்னா அந்த அபியாசத்தினால நான்கிற எண்ணம் எங்க தோன்றதோ அங்க போய் இந்த நான்கிற உணர்வு ஆத்மால போய் ஒடுங்கிறத நீ பாப்ப. இந்த சரீரம் தான் நான்கிறது வெறும் அழுத்தமான ஒரு எண்ணம் தான், ஒரு ரொம்ப அழுத்தமான ஒரு தாட் தான் அது. அது தேகம் முழுக்க நமக்கு பரவி கிடக்கு. அது மேல கவனத்தை திருப்ப மெல்ல மெல்ல அது பிறப்பிடத்துக்கே போய் நகர்றது. எப்படி பார்க்கறது, என்ன வழி அப்படின்னு நம்ம திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருந்தோம்னா அதுக்கு பிரயோஜனமே கிடையாது. எங்க இருந்து உதிக்கிறதுன்னு தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சிடணும். இப்படி பார்க்கிற போது அது அந்த உள்ளுக்குள்ள இருந்து இந்த முயற்சியும் அதுக்கு உண்டான நம்ம ஒரு கொஞ்சம் முயற்சி பண்ணினோம்னா உள்ளுக்குள்ள இருந்தே உதவி கிடைக்கும். இப்ப நம்ம இந்த லௌகீகமா உலகத்துல நிறைய பொருளை தேடுறதுக்காக, பணம் காசு சம்பாதிக்கிறதுக்காக, பேர் புகழுக்காக நிறைய பேராசையோடையும் அவசரத்தோடையும் நம்ம அப்படியே ஓடிண்டே இருக்கோம். இந்த வாழ்க்கையில ஜெயிக்கிறதுங்கிற மாதிரி விஷயம் கிடையாது உள்ள ஆத்ம விசாரங்கிறது. வாழ்க்கையில என்ன பண்றோம், இந்த வெற்றிக்காக அகங்காரத்தை தான் கொழுத்து வளர வைக்கிறோம். ஆனா இங்க அகங்காரத்தை நாசமாக்கணும். உள்ளுக்குள்ள போய் அந்த ஆத்மஸ்தானத்துக்கிட்ட போகணும்னா முதல்ல அகங்காரத்தை நாசம் பண்ணணும். யாராவது நம்மள அவமானப்படுத்தினா உள்ளுக்குள்ள ஏற்படுற அந்த அவஸ்தைய யார் அங்க வருத்தப்படுறா, அவமானம் தாங்காம யார் கோவப்படுறா, அவனை வெட்டுறேன் குத்துறேன் அவனை நாசமாத்தான் போவான் அப்படின்னு ஏதோ ஒண்ணு உள்ளுக்குள்ள அரட்டுறது இல்ல, அந்த கணமே கொதிச்சு கொதிச்சுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த நான் அப்படிங்கிற அந்த உணர்வை பாரு. இப்படி பாக்குற போது அது பிறப்படத்தை நோக்கி நகரும். இந்த நான்கிற அகங்காரம் இதுதான் அப்படிங்கிறதுக்காக இதை நான் இவ்வளவு விளக்கமா சொல்றேன். புத்தியால புரிஞ்சிக்க முடியாது, அதை விட அந்த அனுபவத்தினாலதான் ஒரு முதிர்ச்சி நம்மள அப்படியே உள்ளுக்குள்ள அழைச்சிட்டு போகும். இது எல்லாத்தையும் தத்தாத்திரேய சுவாமி யது மகாராஜுக்கு ரொம்ப விளக்கமா சொல்லி கொடுக்கிறார். ஸ்ரீமத் பாகவதத்துல வரக்கூடிய ரொம்ப அற்புதமான கதை இது. ஞானிகள் தான் இருக்கக்கூடிய நிலைய, அதாவது அந்த உலகம் பொய்யாத்தானே இருக்கு அப்படிங்கிறத
ஒத்துக்கிறதே இல்லை. அதாவது இந்த உலகம் மாயை அப்படின்லாம் அவ ஒத்துக்கல. நம்ம நிலையில இருந்து கீழே இறங்கி வந்துட்டோம் அப்படிங்கிறது தான் சொல்றா. இன்னொரு சம்பவம், ஒரு நாளைக்கு ஸ்ரீ ரமண பகவான்கிட்ட அன்பர் ஒருத்தர் நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்து கேட்கிறார், பகவான் இந்த உலகம் பொய்ங்கிறது தானே கருத்து அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு பகவான் ஒரு அதிசயமான ஒரு வினோதமான பதில் கொடுக்கிறார். உலகம் உண்மைங்கிறது தான்ப்பா அர்த்தம் அப்படிங்கிறார். அதை தொடர்ந்து பகவான் ஒரு சமஸ்கிருத ஸ்லோகத்தையும் சொல்லி விளக்கி சொல்றார். அதாவது என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்தை ஒரு அறிவீனத்தால நம்ம மனசால பார்த்தோம்னாக்கா இது எல்லாமே பொய். அதே உலகத்தை அறிவு மூலமா பிரம்மமா பார்த்தோம்னா இது சத்தியம். ஞானிகள் எல்லாம் இந்த உலகத்தை பிரம்மமாவே பார்க்கறா. இப்போ இந்த பாடலை நம்ம கேட்கிற ஒவ்வொருத்தரும் இதெல்லாம் உபதேசமாவே எடுத்துக்கணும். அதாவது ரமண பகவான் இதெல்லாம் நமக்கு ஆக்ஞையா கொடுத்ததாவே நம்ம எடுத்துக்கணும். அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் இது எல்லாமே அருணாச்சலேஸ்வரரோட வார்த்தைகள். நம்ம எண்ணத்தைய விட நமக்கு எத்தனை தாட்ஸ் வருது, இதெல்லாம் விட கோடி மடங்கு இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் சக்தி உண்டு. இந்த பாடல்ல உள்ள ஓடாத உறுதியா இரு அப்படின்னு நம்மளை பார்த்து, இந்த சாதகர்களை பார்த்து சொல்றதா நம்ம எடுத்துக்கணும். இதுல இருக்கிற ஒவ்வொரு பாடலும் ஒரு உபதேசம். பகவான் நிறைய உபதேசம் கொடுத்தாரா கொடுக்கலையா இதை பத்தின கலங்க வேண்டாம். இந்த பாடல்கள் எல்லாமே அவர்கிட்ட இருந்தே வந்தது. நம்ம மனசு எப்பயுமே இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கேட்கும் போது ஒரு ஏக்கம் வரும். நமக்கு ஏன் ஒரு குருநாதர் இந்த மாதிரி உபதேசம் பண்ணல, இல்ல நம்ம இந்த மாதிரி குருமார்கள் இருந்த காலத்துல நம்ம ஏன் வாழல, ரமணரை ஏன் நம்ம தரிசனம் பண்ணல, இப்படி எல்லாம் நமக்கு உள்ளுக்குள்ள பலவிதமான எண்ணங்கள் வரும். இப்போ இங்க இருக்கக்கூடியவா சில பேர் இந்த மாதிரி ஞானிகளை பார்த்திருக்கலாம். ஒருவேளை அவா மட்டும்தான் புண்ணிய ஆத்மாக்களா, நமக்கு எதுவுமே கிடைக்கலையே இந்த மாதிரி, இப்படி எல்லாம் தோணும். இது கூட நம்மளுடைய அகங்காரம் பண்ணக்கூடிய வேலை தான். நான்கிற எண்ணம் இப்படிதான் அதுக்கு உபதேசமும் தரிசனமும் அந்த மோட்சமும் அது நினைக்கிறபடி கிடைக்குமா அப்படின்னு இன்னொரு எண்ணத்தை உருவாக்கும். பார்த்தோம்னாக்கா மீராவோ கபீரோ இல்ல ஆண்டாளோ எல்லாரும் கிருஷ்ணனையும் ராமனையும் பார்த்ததில்லை. ஆனா அவளுக்கு ஒரு குரு மூலமாவோ இல்ல அவளுக்கே தோன்றின பக்தி மூலமாவோ அவளுக்கு ஞானம் கிடைச்சது. ஞானத்தை நாம இப்படித்தான் அப்படின்னு வடிவமைச்சுட்டு மனசுக்குள்ள ஒன்று வச்சுட்டு இருக்கோம். அது அப்படி இல்லை. நமக்கு உண்டான ஒரு குரு வேணும் அப்படின்னா அந்த கேள்வி வரும்போதே அதுக்கு அந்த ஆத்ம வஸ்துக்கு நம்மளை விட அந்த குரு எப்படி இருக்கணும், அவர் மனுஷ வடிவில் வந்தா நமக்கு உச்சிதமா, இல்ல மந்திர சப்தம் போதுமா, இல்ல அருணாச்சல மலையே போதுமா, இல்ல இந்த மாதிரி பாசுரங்கள் அக்ஷரமணமாலை அப்படின்னு ஞானிகள் சொன்ன வார்த்தைகள் போதுமானதா அப்படிங்கறத அதுதான் தீர்மானிக்கும். அதனால ஞானியர்களை தரிசனம் பண்றத நம்ம எப்படி பாக்குறோம்னாக்கா, நம்ம வெறும் ஞானிகளை ஒரு சரீரமா தான் பாக்குறோம். இல்ல ஞானம் பெறுதலை நம்ம ரொம்ப முக்கியமா நினைச்சோம்னாக்கா அந்த உள்ள இருக்கிற அந்த சத்திய வஸ்துவே நமக்கு எப்படி வேணுங்கிறத தீர்மானிக்கும். எந்த மாதிரி குரு வந்தா நமக்கு அந்த தரிசனம் கிடைக்குங்கிறது அதுக்கு தெரியும். நமக்கு ஆசைப்படுறோம்னா ஆசைப்படுறதோட நம்ம இந்த ஆசை இருக்குங்கிறதோடயே அந்த இடத்துலயே நின்னோம்னாக்கா, உள்ள இருந்து அதுகிட்ட கேட்டோம்னாக்கா அதுவே வேலை செய்யும். அப்படி ஒரு குருவோட தரிசனம் வேணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல காத்திருக்கணும், பேஷன்ஸ் வேணும். அதனால அதையும் அதுவே காட்டி கொடுக்கும். அந்த ஆசை சின்னதா இருக்கா இல்ல குரு வேணுங்கிறது ஒரு ஆத்ம தாகமா இருக்காங்கிறத பொறுத்து இருக்கு. சரி, நாளைக்கு காலம்பரையே நமக்கு முன்னாடி நம்மளுடைய குரு வந்துட்டார் அப்படின்னா அவர் தான் ஞானம் பெற்ற குருங்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? ஒருத்தர் ஞானம் பெற்றவர்ங்கிறத இன்னொரு ஞானம் பெற்றவர் தான் உணர முடியும், தெரிஞ்சுக்க முடியும். இப்போ கூட நம்ம கிரிவலம் வரும்போது ஒரு ஞானம் பெற்றவரை பார்க்கலாம். ஆனா அவர் ஞானினோ அவர் தான் நம்மளோட குருங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? அதெல்லாம் நம்மள மீறின விஷயம். அதனாலதான் இங்க இப்போ
நமக்கு முன்னாடி ரமண பகவானோட இந்த பாடல் வரியான உறுதியாயிரு ஓடாதே அப்படிங்கறதுலயே அவர் நிக்கிறார். சில சமயம் இந்த வரிகளே நம்மள உள்முகமா தள்ளி விட்டுடும். வெறும்னா இந்த வார்த்தைகளை மட்டும் உள்ள வாங்கினா போதும். வேணும்னா இந்த வார்த்தைகளை உள்ள வாங்கி அப்படியே அதை ஆராய்ச்சி பண்ணிட்டே போகலாம். ஆனா உள்ளுக்குள்ள ஒண்ணுமே நடக்கலைன்னா சும்மா இருக்க வேண்டிதான். ஆனா திருப்பி திருப்பி இந்த பாடலை ரமண பகவான் சொல்லியிருக்கார், அதனால அதை நம்ம அப்படியே மருந்து மாதிரி உள்ளுக்குள்ள போட்டுன்றணும். இது உள்ள போய் வேலை செய்யும். பகவான் நம்மளோட மனசை மட்டும் இல்ல, அதை தாண்டி உள்ளுக்குள்ள வேற இன்னொன்னு கிட்ட பேசின்னு இருக்கார். அருணாச்சலன்ட்டே கேட்கிறார், உன்னோட பரிபூரண ஏகான்ம ஸ்வரூபமா மாத்திரம் நீ இதயத்துல நன்கு விளங்குவாயாக அப்படின்னு வேண்டிக்கிறார். அடிக்கடி ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம் என்னன்னா, ஐ எம் நாட் டாக்கிங் வித் யூ, ஐ எம் டாக்கிங் சம்திங் வித்இன் யூ அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவார். இந்த வரிகள் ரொம்ப முக்கியமானது. அதாவது ரமண பகவானோட உபதேசத்திலேயே முக்கியமானது என்னதுன்னா நான் யாருங்கிற ஆத்ம விசாரம். அதை கொஞ்சம் விளக்கமா பார்த்தோம்னாக்கா அவர் என்ன சொல்றாருன்னா, பிரம்மம்ங்கிற அந்த சத்தியம் சுதந்திரமானது அப்படிங்கிறார். அது இதயத்துல இருக்கவோ இல்ல எழுச்சியா எழவோ அதுக்கு எல்லா வல்லமையும் இருக்கு. அதுக்குதான் தற்சுதந்திரம் அப்படின்னு பெயர். அந்த தற்சுதந்திரம் நம்ம எல்லாருக்குமே இருக்கு. உள்ள ஒரு பொருளா அது இருக்கு இல்லையா, அதுக்கு சத் அப்படிங்கிற பெயர் உண்டு. இதுக்கு மாறாக இந்த தற்சுதந்திரத்தை எழுச்சியா எழுந்துக்கிறதுக்கு பிரயோகப்படுத்துறது இந்த கர்ம உற்பத்தி தான். அதாவது ஆத்மாவுக்கு அந்நியமா இந்த அகண்ட ஏக நிலைய மறந்த மாதிரி இருக்கும்போதுதான் அந்த உணர்வு அது எழுச்சியாருது. இப்படி நாம இருக்கிற இந்த அகங்காரம் எழுச்சியுற்று ஒரு சரீரத்தை இறுக்கி பிடிச்சுக்கிற நிலைய இப்ப பகவான் நமக்கு, உனக்கு நீ இருப்பதற்கு பரிபூரண சுதந்திரம் இருக்கு அப்படிங்கிற வார்த்தையை சொல்றார். நீ உன்னை நான் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற. அப்படி உன்னை நீ உள்ளுக்குள்ள உன்னையே கேட்டு ஆத்ம விசாரம் பண்றத யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிறார். ஞானிகள் எப்பவுமே ஒரு விஷயத்த சொல்றான்னா சத்தியம் இல்லாத ஒரு விஷயத்த ஒருபோதும் சொல்ல மாட்டான். நம்ம தான் அது எப்படி அப்படின்னு திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருக்கும். இந்த கேட்கறதுனால இந்த கேட்கறான் இல்லையா ஒருத்தன், அவனாலதான் அது முடியாது. அவன் கேட்கறத நிறுத்திட்டு பகவான் சொன்ன மார்க்கத்தையோ இல்ல அந்த சொல்லையோ ஆழ்ந்து கேட்டாதான் அந்த நிலையை அடைய முடியும். அதனாலதான் எல்லா கேள்விகளையும் கேட்டுட்ட அப்புறம் அந்த மனசோட வாயை மூடிடணும் அப்படிங்கிறா. உன்னையே மாற்றி அப்படிங்கிறதுக்கு வேறொரு உதாரணமும் காட்டலாம். வேதாந்தத்துல ரொம்ப புகழ்பெற்ற ஒரு உதாரணம் என்னன்னா, கயிறே இருட்டுல பாம்பா தெரியறது அப்படின்பா. தூரத்துல இருக்கக்கூடிய இருட்டுல ஒரு கயிறு இருந்தா அது பாம்பு மாதிரி தெரியறது. அதே கிட்ட போய் பார்த்தோம்னா அது வெறும் கயிறு அப்படின்னு நம்ம ஏமாந்து போவோம். அதே மாதிரிதான் இந்த உலகங்கிற கயிறை பாம்பா பார்த்து நம்ம பயப்படுறோம். உண்மையிலே இந்த முழு உலகமும் பிரம்மமயம்தான். அது சரி, அந்த கயிறு எப்படி பாம்பா தெரிஞ்சது அப்படிங்கிறது தெரியுமா அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு சமயம் பகவான் ரமண பகவான் அது லோ லைட்ல இருக்கிறதுனால பாம்பு மாதிரி தெரியறது அப்படிங்கிற. பிரகாசமான லைட் வந்துடுத்துன்னா கயிறுன்னு நாமளும் பயப்படாம இருப்போம் அப்படின்னு விளக்கமா சொல்ற. இங்க ரமண பகவான் வார்த்தையை ரொம்ப கவனமா கவனிக்கணும். லோ லைட் அப்படிங்கிறது நம்மளோட ஆத்ம பிரகாச குறைவை சொல்றார், நம்ம விழிப்புணர்வோட நிலை. அப்படி ஆத்ம பிரகாசம் நமக்கு ரொம்ப பிரகாசமா வரும்போது, நம்ம விழிப்புணர்வு கூடும்போது எல்லாமே பிரகாசமா தெரியும். இந்த நான் யாருங்கிற நூல்ல ஒரு இடத்துல